ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2012 பிப்ரவரி மாதம் ஒரு 13 வயசு பையன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் கேமிங் வீடியோஸ் போடுறாரு, அதுவுமே வியூஸ் போகலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் விட்டு மைண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் போடுறாரு, அதுக்குமே வியூஸ் இல்லாத காலேஜ் கிளம்பி போய் திரும்பி ட்ராப் அவுட் ஆகி ஃபுல் டைம் யூடியூபராக உருவெடுக்கிறாரு. அவருக்கு அப்போ தெரியாது நம்ம தான் நம்பர் 1 யூடியூபர் ஆக போகிறோன்னு. ஆனால் இப்போ எல்லாருக்குமே தெரியும் 458 மில்லியனோட மிஸ்டர் பீஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிஸ்டர் பீஸ்டோட மந்த்லி இன்கம் லாஸ்ட் மந்த் டிசம்பர் மாதம் எவ்வளோ இன்கம் எடுத்திருக்காருன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். மிஸ்டர் பீஸ்ட்டை பிடிக்கும் லைக் பண்ணுங்கள். டிசம்பர் மாதம் மொத்தமே ரெண்டு வீடியோ தான் போட்டிருக்காரு. 2 வீடியோவுக்கு சேர்த்து 226 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அதாவது 22 கோடியே 60 லட்சம் வியூஸ் போயிருக்கு. ஒரு இங்கிலீஷ் யூடியூபர் போட்டிருந்த ஆர்பிஎம் ரேட் வந்து $14 ஒரு $20 வரைக்குமே கான்ஸ்டன்ட்டாக வர மாரி மாறி வர மாரி போட்டிருந்தாரு. அதை வச்சு கணக்கு பண்ணக்குள்ள நம்ம மினிமமாக கணக்கு பண்ணால் $14 இந்தியன் ருப்பிக்கு 1260 ரூபா. அப்படி கணக்கு பண்ணால் 28 கோடியே 47,60,000 ரூபா டிசம்பர் மாதம் மட்டும் வந்திருக்கும். இது மட்டும் இல்லாத அவருக்கு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாத ஒரு சேனல் இல்லை, இன்னுமே 2-3 சேனல் வச்சுருக்காரு. இருந்தாலுமே சேலஞ்ச் வீடியோவுக்கும் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அதனால் அவருக்கு வர சம்பளத்தில் அவரும் சேலஞ்செலாம் நிறையா பண்ணுறாரு. அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்து என்ன வீடியோ போடலாம், யாரை பற்றி போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.